வீடியோ கால் பேச போயிட்டாளா? கிழட்டு குரங்குக்கு மறுசடங்க கிழக்க இருந்து வந்தாங்களா, சடங்குகளுக்கு பொழுசாய போறாங்கலாம் மச்சான், சரட்டு வண்டி கட்டி வாராங்கலாம். கிழட்டு குரங்குக்கு மறுசடங்க கிழக்க இருந்து வந்தாங்களா, சடங்குகளுக்கு போறாங்கலாம் மச்சான், சரட்டு வண்டி கட்டி வாராங்க. இது எதுக்கு நான் கட்டி பிடிக்க புருஷன் யூடியூப்ல பார்த்துட்டு ஆளிச்சாக்க அது தேவையில்லாது. அப்படிலாம் சொல்லப்படா, மேடைக்கு வந்துட்டா அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஐயோ கைய பிடிக்கிறாரு, ஏங்க வச்சு ராதா கைய விடு, மரியாதை இல்ல கைய விடியா. அதுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குறியா மாமா? கைய விடுன்னு சார்ஜ் வாங்குறாரா? கைய விடியா. ஏற்கனவே நீ ஏற்கனவே மாட்டுக்கு இளங்கூடி எடுத்தவனாடா. அட கைய விடுன்ட்டல்ல. கைய விடு கைய விடுனா எது விட மாட்டேன், எனக்கு அரிப்பு கிளம்பும். எதுல அண்ணன் கிளம்பிருச்சு. வா. யாருக்கும் கிளம்ப. இவளை இளைஞர்கள் வரும்போது உன்னை நான் நோத்தாங்கம்மான்னு வயிறது அர்த்தம் இல்லை பேபி. நான் உன்னை ஒரு நாளைக்காவது குனிய வச்சு என்ன சொல்ற? குனிய வச்சு ஆவியம் மனிதாவியம் விளையாடும். ஆவியம் மனிதாவியமா? ஓ காவியம். ஏன்னா பொம்பளை புள்ள உலகமாயி போச்சு. சவளி கடவு கூட பொம்பளை புள்ள இருந்தாத்தான் ஆம்பளை பையில சட்டி எடுக்க போறாங்க. ஏன் இல்லைன்னா சட்டி எடுக்க மாட்டாங்களா? முரட்டு மீசை வச்சு ஆளு ஜவுளி கல்ல இருந்துக்கிட்டு என்ன வேணும் தம்பி, ஒரு மசின் வேணாமடா கடையாடதான். ஐயோ பொறுமை பொக்கிஷம் பொம்பளை நாங்க தாயா. என்ன பொக்கிஷம் பொறுமையும் பொக்கிஷம் அச்சு வேலை மட்டும் போமாங்கிட்டு. தெரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கண்ணை நோட்டி போட்டு எனக்கு கோவம் வந்துச்சுனா, அருவாமனையில் காயிரம் இருக்கிற பொம்பளைக்கு இவ்வளோ ரப்பு இருந்துச்சுன்னா சரக்கை போட்டுக்கிட்டு கம்பு கூட்டை மோந்து வாக்குற ஆம்பளைக்கு எவ்வளோ ரப்பு இருக்கும். கம்பு கூட்டை மோந்து வாக்குறீங்களா? பாத்தியா பூரா சும்மா கிடையாது. நான் தெரியாம தான் கேட்குறேன். அதை மோந்து கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒரு சில பேர் பாத்ரூம்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களா எப்படி? அது ஏன் பாத்ரூமில் தண்ணி அடிக்கிறாங்கன்னா எப்படி இந்த சரக்கு இந்த லிக்விட் அந்த ஆவி இந்த கிஸ்டிங் லாங் என்ன அது பாரு ஆம்பளைக்கு புரியும். சைடிஸுக்கு பீய தொட்டு திம்பியலோ? பீய கிடையாது, வைட்டமின் பி. அப்ப சரக்கு போடும் போது இந்த விஷவாயு அட்டாக். என்ன விஷவாயு? அட்டாக் இந்த லிக்விட் ஒன் கப்ளிங் டேஞ்சர் லென்த். தேங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கைதட்டலாம். புரியுற மாதிரி பேசியா? இந்த பகுதியில என் நீதி செத்து போச்சா? இருங்க இப்பதானே நம்மள பாக்குறாங்க செட்டில். ஏன் ஒவ்வொரு ஆம்பளையும் சரக்கு சாப்பிடுறாங்கன்னா? ஏன் சாப்பிடுறீங்க? அதுக்கு கிளவி மூத்திரத்தை வாங்கி குடிக்கிறீங்க. நரம்பு இந்த கோளார். யாருக்கு? பேச விட்டு பேச குறும்பில அரைஞ்சு வரேன் கண்டாலி மலை. ரைட் விடு ரைட் விடு. நரம்பு இந்த கோளார் எவி 14 வயசு மண்டி ஓட்டு சீம கருவை கிச்சு 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 லாங். ஏங்க ஏய் ஒண்ணு கேளுல சொல்லுமா. இல்ல சந்தேகத்தை கேட்க கூடாதா? சந்தேகத்தை கேட்க கூடாது. நான் சொல்லும் போது நீ எதிர்த்து பேசலாம். சீமக்கருவையில மண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? சீமக்கருல மண்டி ஓட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீர் சோதனை பண்ணுவேன். இல்லைன்னா சீமக்கருவை வேறு எந்த அளவுக்கு போகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவேன். நீனா தெரியாம நீனா என்னத்தை பொழக்க போறியா மயிர் மகளே? என்ன பொழக்க போறியா? என்னையா சொல்லிட்டு இருக்கா? இதுக்கு அதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? எதுக்குன்னு கேளு. எதுக்கு? 14 வயசு the heavy movement தமிழ் செக்ஸ் வீடியோ பின்பு வெறு லென்த் நோ அட்ரஸ் 500 ரூபா டொங்காஸ். கீர்த்தனா பட்டி கேஎல். என்னது கீர்த்தனா பட்டியா? கீர்த்தனா பட்டி கேஎல் கேசி கபடி குழு சார்பாக எனக்கு 501. இந்த அட்டையில மஞ்சளா இருக்கு. எவர் பெட்டக்ஸ் லாக் லாக். உண்மைதான். அவன் ஏன் சரக்கு அடிக்கிறான் ஆம்பளை அப்படின்னா? ஏன் அடிக்கிறார்? அது உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இல்ல நல்லா சொல்லுங்க தெரிஞ்சுக்கோ. பக்காடி லெமன் அது சாப்பிட்டா பக் பக்னு லைன் ஆயிரும். என்னது லைன் ஆயிரும்? ஸ்மால் கப்ளிங். ஸ்மால் கப்ளிங்னா? ஸ்மால் கப்ளிங்னா கொஞ்சம் வாவே செல்ஃபி எடுத்து அனுப்பிடுறேன். இல்ல ஸ்மால்னா சின்னதுன்னு தெரியுது. இந்த கப்ளிங்னா என்ன? ஸ்மால் கப்ளிங் இஸ் a ஓஸ் in the length. என்னது? length ஓஸ் is a very danger 3 phase line. யாருக்கு யா 3 phase line? so small ஓஸ் யாராவது சொல்லுங்களே ஓஸ்னா என்ன? is a very in the earth in the buttocks. எர்த் அடிச்சிரும்டே. கை தட்டலாம். இல்ல கடைசியா சொன்னவா இந்த வார்த்தையை பூரா சிங்கம்புலி அண்ணன் பேசி அனுப்பியிருக்காரு. எங்க சிங்கப்பூர்ல உட்கார்ந்து பேசி அனுப்பியிருக்காரா? அடியே கண்டாலி மலை. என்ன சந்தேகம் கேட்டா இவர் என்னை வஞ்சிக்கிட்டே இருக்காரு. என்னைய பத்தி உங்க ஆத்தாட்ட கேளு. தெரியும் சொல்லியிருக்காங்க. அதுட்ட ஒரு நாள் நான் ஐயோ நான் என்ன செய்ய
அதுகிட்ட வந்து ஒரு நாள் தீச்சட்டி எடுக்கும்போது விபூதி வாங்கினேன்னு சொன்னேன். எதுக்கு தீச்சட்டி எடுத்தீங்க? இந்த ஆம்பளைய பொம்பளையில நாங்க எவ்வளவு வேணாலும் பேசுவோம். ஆனா எவ்வளோ அந்த பேசுனோடனே கடைசியில் ஏன் பொம்பளை இல்லாம இருக்க மாட்டீங்களோ? ஏன்னா உன்னுடைய அந்த ஐயோ நீ ஒழுங்கா பேசி தொலையா. நல்லாவே பேசினாலே புரியாது, இதுல இது வேற. ஏய் என் சிங்கத்துக்கு போறான் புரியும். என்னமோ வெளிக்கு இருக்கவ போனவே பாத்ரூம் வராத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஒன் டைம் என்னது? ஒன் டைம் உன்னுடைய திஸ் காங்கிரட் வாத்தியா சோ ஒன் டைம் சென்ட்ரிங் மேஸ்திரி ஆண்கள். சார் நீங்க பேச நீ வீடு லேடிஸ் வீடு. சோ எவரி காங்கிரட் திஸ் பலகா இரும்பு. பலகா இரும்பா? அந்த இரும்பு அந்த கலவை டேஞ்சர்ஸ் வீடு பாலுகாச்சு. ஏதாவது புரியுதா? எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கே 21 வருஷமா புரியல, உங்களுக்கு என்ன புரிய போகுது? என்னமோ பால் காய்ச்சி நீங்க. ஆனா நான் சொல்ற ஒவ்வொரு மீனிங்கும் என் இளைஞர்களுக்கு பூரா புரியும். அவங்களுக்கு புரிஞ்சு என்னையா பண்றது? எனக்கு புரியுற மாதிரி பேசியா. ஜாயிண்ட் ஓஸ் தமிழ்நாடு நோ நிக்கிறோ. அவங்க வந்து பல ஓஸை ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய கம்பெனி. நம்மளுக்கு பூரா வட்டிக்கு வாங்கி சின்ன கம்பெனி ஸ்மால் ஓஸ். இந்த ஜாயிண்ட் இந்த கப்ளிங் ஸ்மால் ஓஸ் லிக் அவுட் அந்த லபடபா. அந்த லபடபானா என்ன? எல்லாம் சிரிக்கிறீங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம இருக்கிற உன்னைய அடியாய் பின்னாடி இருக்க சிமெண்ட் மூடி பொத்தே ஒரு மயிர் மலை. இப்படி நான் சொன்னீன்னு வச்சுக்க, அப்புறம் வீட்ல கழட்டி வச்சிட்டு வந்துறேன் பாத்துக்க. கடலோடு கடலோரச கம்மாயோடு கம்மா உரச. இந்த உன்னை உரசிடுறேன், உன் கட்டல மேல காலி பண்ணிடுறேன். வாங்கி பாருங்க. குளத்தோடு குளவரச ஏரியோடு ஏரி உரச. கன்றட்டோட நீ உரச. பசோட அடி கிண்ணி கோழி மண்டை நீ சும்மா இரு முண்டை. இருங்க வரங்க. என்ன சொன்ன? என்ன பாடுனே உண்மையை சொல்லு. எங்க அப்பத்தாவை சொன்னேன், உன்னைய பேச மாட்டேன். நீ பேச மாட்டீங்க தெரியும். அந்த பாட்டோட விளக்கத்தை சொல்லுங்க. ஏன்னா எங்க அப்பத்தா நினைக்கும் போது எனக்கு அப்படியே எரிச்ச மதுராத்தியா இருக்கு. ஏன் அப்பதான் நினைக்கிறேன் உங்களுக்கு எரிச்சலா இருந்தா? அப்ப ஐயா தானே எரிச்சப்படுது, நீங்க எரிச்சப்படுறீங்க. 14 பிள்ளைய பெற்றிருக்கா, கலைச்சது 7 பிள்ளை. ஏங்க வெரி டேஞ்சர் சிப்பி பாற நாயா இருந்திருக்கு. இப்போ எத்தனை பிள்ளை இருக்கு? எத்தனை பேர் சொத்துக்கு பங்கு வர போறேன்னு பயமா இருக்கு. அவ்வளவு சொத்து வச்சிருக்கா அப்பதா? என்னென்ன வச்சிருக்கு? 4 கோழி குஞ்சு, 4 மாடு, 4 ஆடு. இந்த காலத்துல ஆம்பளை கூட நாங்க பிராண்டட் சட்டி ஓடுவோம். அந்த காலத்துல எங்க ஐயா சட்டிலாம் கிடையாதுல்ல. எனி டைம் நிர்வாணமா தான் தெரிஞ்சிருக்கேன். சங்கடமா இருக்காது? என்னங்க ரத்தங்க இது இளந்த காட்டு சிங்கம். மேஜிக் பண்றாரா? மேஜிக் பண்றீங்களா? பத்தேன் சாந்தா குலைச்சு வீட்டு அப்புறே. அவன் மேஜிக் இல்லை, என்ன கெட்ட புண்ணே முண்டை தெரியல. குதிரைக்கு சாணியல் மாதிரி போட்டுக்கிட்டு என்ன மேஜிக்? சாணியல்ல வேலை தான் பாக்குறீங்களா? சாணி அல்றீங்க. ஹலோ அண்ணே என்னை வைவானே வண்டியில. அண்ணே இதுல கொஞ்சம் எருத்த வச்சு விடுனே. குதிரைக்கு சாணி அல்லுவேன். என்ன அல்லுவேன்? குதிரைக்கு அல்லுவேன் சொல்ற, அடுத்த வார்த்தை புரிய மாட்டேங்குது. பத்தேன் ஒரு பேலி லேடிஸ் அடே பார்த்ததிலே ஹலோ ப்ரோ ஒரு ராத்திரி அம்மா தூக்கம் போடுடி. இரு போய் மாத்திரை ஓட்டு வரேன். கேவலப்பட்ட வயல நான் பொம்பளை இல்ல ப்ரோ, அவன் பொம்பளை. ஹலோ இருங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தெரியணும் போல இருக்கு அவருக்கு. அந்த மண்டையில இருக்கிற முடியை எடு. இவர்தான் நம்ம ஏரியா இது ரிங் மாஸ்டர். நீ மண்டையில இருக்க முடியாது. ஏய் என்ன சொன்ன சூம்பி? என்ன சொன்ன? அவன் என்ன தெரியுமா சொல்றேன்? உன் ஜவரோட்டியே சுட்ட சொல்றேன். என்னது? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? ஏய் என்ன பத்தி என்னடா சொன்ன? ஓய் என்னடா? ஏய் அப்படிதான் சொல்லுவே. போடா. என்னடாவா? ஏய் ஆம்பளை பார்த்து என்னடான்றா? அப்படிதான் சொல்லுவே. சரி சொல்லிட்டு போ. இதுக்கு தான் இவ்வளவு பெரிய என்ன ப்ரோ அவளை ரோசை போட்டீங்க, கடைசியில நீங்களே இளங்கூடி அவளுந்துட்டீங்களே. ஏய் பொம்பளை என்னடான்னு சொல்லும்போது அந்த ஐயோ ரோசமே வரலையா உனக்குலாம்? ஐயோ என்னடான்னு சொல்லும்போது என்ன கையில ஊத்திட்டு தத்து. அவர் என்ன சொல்றாரு? ஏய்
அவன் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு? என்னைய தலையிட்டு என்னது? இங்க வா, இங்க வா. என்ன சொன்ன? இங்க வா, எனக்கு புரியும்படி சொல்லுங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னது? வீட்டுக்கு பின்னாடி வந்து ஐயையா எண்ணெய நல்லா தடவிட்டு எண்ணெய தடவிட்டு அவன் அதை சொல்லல. அத்தியா உன் ஏடிஎம்குள்ள 100 ரூபா தலா எடுக்கணும்ன்றேன். இங்க வா, நீ இப்ப என்ன சொன்ன? அந்த மைக்கு வா. என்னையா சொன்ன? எண்ணெயை ஊத்தி தோசை துருண்டு போட்டு கரண்டில போட்டு இந்த வாயில துணியை தான் வச்சு திணிக்கணும். நீ மூடு, நீ பொத்து மயிறு. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். பிரேமுக்குள்ள வாடா. அவன் என்ன திரு கேமராமேன் சாரா பொழுதன்னைக்கு ட்ராலியில போய் திருப்ப மண்டேல அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பண்டிகை விடவே ஏன் கடுப்பாய் தண்ணி தொட்டி தேடி வந்த உயிரே அப்பச்சி எப்படியாவது ஓடி வீடு. என்ன எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா. அந்த மேடையில முனி ஓட்ட இருக்கியா? நல்லா இருந்தவன் கிரு கொண்டு வைத்துறேன். ஏங்க மண்டகண்டல ஏதோ அடிபட்டுருச்சா? மண்டையில அடிவடும் அவன் எதை திரும்ப சொன்னேன்? நீ திருந்த மாட்ட மயிறு. அவன் எதை சொன்னான்டா உன் பிளாட்டில் கள்ள ஒன்று வச்சுறேன். உன் பிளாட்டில் கலை ஒன்றே பேன அவசரம். எனக்கு அப்படித்தான் வருது, புரிய மாட்டேங்குது எனக்கு. தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு இந்த ஊரம் உறங்கிருச்சு அவன் ஒதுங்க கருத்துருச்சு. தண்ணி கருத்திருக்கு தவளை சத்தம் கேட்டிருக்கு ஊரு உறங்கிருக்கு. இந்த பிள்ளை கற்ப சூறாடிச்சு. கருப்ப சூறாண்ணே பருப்ப சூறாண்ணியாடா. ஏன் எச்சு தெரியாம பேசுமே? எச்சு மாமன் எப்படி செஞ்சாரு பத்தியா? நல்ல பொழந்து சொன்னார். என்ன தஞ்சார் அவரு? ஏன் மாமி மதுரை வீரே நல்ல மயிர புடுங்குன்னு தூர 3 முழம் மல்லிகை பூ உன்னை முட்டை விட்டு பாக்குதடி. முட்டை கண்ணா பாக்குறதோ. அதினான் விடுதி வீரமணி சேதுரார் MK ராதாகிருஷ்ணன் மருதமணி அவர்களை பாராட்டி ரூபாய் 201. நன்றி அண்ணா. வரட்டும். $2005 அன்பளிப்பு. அட கீரை முண்டை 500 ரூபாடா. அழகாலப்படுத்திருக்கேன்டா. இன்னும் 400 ரூபாய் காணோம்டா. யாரு? மாங்கோட்டை உரிமையா? உரிமையா? மாங்கோட்டை உரிமையா? வெட்டன் விடுதி ஜெயந்தி மிஸ் கோட்டை டிராவல்ஸ் MRV சவுண்ட் சர்வீஸ் நண்பர்கள் சார்பாக MKR அன்பாலயத்துக்காக ஒரு 505 நன்கொடை. பச்சிளம் குழந்தைக்கு இட்லி இலவசம், பிரசவத்துக்கு கார் இலவசம். நன்றி ப்ரோ, வாழ்த்துக்கள். எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய மாங்கோட்டை உரிமை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. மாங்கோட்டடா, மாம்பழத்தில் என்ன இருக்கும்? மாங்கோட்டை தானே இருக்கும். மாங்கோட்டை உரிமையா தூங்க விட மாட்டேன்றியாடா. 12 மணிக்கு போன் பண்றியாடா. அவனை போன் அடிச்சு என்னடா செய்ய போற? பாவம் குளிர் தாங்க மாட்டேன். அவனை போய் போன் அடிச்சு என்னைக்கு குலகாச உள்ளவ போற? என்ன ப்ரோ நீங்க தான் ஆடணும், மோகாம நக்கு. நான் ஆடணும்டா, ஒரு பாட்டு பாடுவேன். நீங்க பாடுங்க. இப்பதானே மாமா பண்ணாரு. எங்க மாமா மாதிரி நீங்களும் ஒரு 4 பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டு வராது. புது பாட்டு பாடுங்க. அரியக்குடி தூத்துக்குடி அவசரமா வண்டிய பூடி அவசரமா வந்தியடே மியா பூனைக்குட்டி உன் வீட்டை சுத்தம். என்ன ப்ரோ சித்திரம் கடிச்சு போச்சா? என்ன நீ ஆடும்போது நான் ஏதாவது உன்னை தடுத்தனா?
அண்ணே ஏனே அழுகுறீங்க? ஏய் அண்ணன் சொல்ல நான் பொளந்து ஊரேன் பொளந்து. ஏன் இந்த ஊர்ல யாருக்கு அண்ணன் சொன்னா பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு அண்ணன்ற வார்த்தையே பிடிக்காதது. சரி விடுங்க தாத்தா. அப்படி தாத்தான்னு சொல்லு. நோத்தாட்டே போனேன் நானு. என்னது? பார்க்கறதுக்கு போனேன். அதேன் ப்ரோ 50 வயசு 60 வயசுல பொம்பளை வந்தா போய் கட்டிப்பிடின்ற அப்படி நல்ல உள்ள வந்தா விட மாட்டேன்றேடா. என்னதான் பாவம். போ வெட்டன் விடுதி எம்பி நடிகர் தானப்பா நாகரா. எம்பி நாகர் முத்து ஜேஜிபி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி. அண்ணன் வணக்கம். சீரான என் செம்பகமே செம்பகமே சீரான என் செம்பகமே செம்பகமே கொஞ்சம் திட்டணிக்க மானே மாகுயில வெயிலுக்கு போய் இளநியை குடிக்க வர்றேன் பாரு. மாமா சொல்லி வைங்க, அப்புறம் டியூப் லைட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். அவன் இளநீ நினைச்சு வந்தவன் நீ செதறதங்க நினைச்சுன்னா அப்படி மறந்துட்டேன். என்னத்த ஒழுங்கா சொல்லி தொலையா ஊரு பேரை பயன்படுத்த. கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள் சார்பாக தொடர்ந்து எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நிறைய உதவி செய்யக்கூடிய கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாக 1001 நன்றி என அன்பு உறவுகளே. நன்றி நன்றி. தம்பி நாரதரை எதிர்பார்க்குறாங்க ஐயா. அதை சொல்றீங்களா? முடிச்சுட்டு போவாங்க ஐயா. இல்லை முடிச்சுட்டு போயிடுவோம். நாரதரை எதிர்பார்க்கும் போது நம்ம நீங்கள் அதை சொல்லுங்க. முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம்னா மொத்த கூட்டம் போயிடும்யா. ஏன்னா இவ்வளோ பூரா ஏமாற்றக்கூடாதுந்தே நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோச்சிக்கிறாதீங்க ஐயா. அந்த ஐயாவை ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. ஒரு குந்து மண்ணி குளுங்குதடி கண்ணம காதல காதல ஒரு சிந்தா மண்ணி சிந்துதடி சின்னம சொல்லல சொல்லல மணி கொள்ளுகுதடி கண்ணம காதல காதல நீ என்ன பண்ற? நான் போய் லேசா மண்ணை தள்ளுனா நீ கிளறி விடுறியா? கிளறி விடலையே, சேர்த்து தானே விட்டேன். என்னது சேர்த்தீங்க ப்ரோ? ஏன் புரிஞ்சுங்க? நானும் எவ்வளோ தள்ளி தள்ளி நீ என்னடி ஒத்த விட்டு நாய் மாதிரி எடுத்துக்கிட்டு என்னது என்ன சொல்றீங்க? ஜெயா அதுல தலையிடாத. அப்புறம் கந்து நாடகம் நின்னு போயிருமா? கந்து கந்தா உன் சவ்வு கொடி அந்துவோங்க. சவுக்கு கொடி இருக்கா என்ன? சரி விடுதி. ஆம்பளை சண்டை போடும்போது துணியை விடுறா. இப்ப சண்டை விலைக்கு விடுறாள் இல்ல அக்குனி ஏந்தி விடுறாளடா? ஏத்தா பொத்து உன்னதை பேசாம இரு. கிளம்பிட்டா வைக்கிறோம் போல மாதிரி கிளம்பிட்டா. என்ன ஒரு வாங்கிட்டு வாங்கிக்கன்னு புரியுதா? நான் எவ்வளவு தூரத்துக்கு ஊரே மட்டும் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே 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 தங்கச்சி சி லாடு மண்டை இருத்தா. நீ கேரட் வெள்ளரிக்காய் பண்ற முகர இத பத்தி ஆட சண்டால கரெக்ட்டுக்கும் கேரட்டுக்கும் வித்தியாசம் தெரியலையா ப்ரோ? நான் தான் மெயின் ஹீரோ. உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி நான் சல்பட. சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ சப்போர்ட்டுக்கு தான். நீ அதுக்காக நீ என்னத்த நான் நல்லா தப்பு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா நீ பத்து. ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல? அண்ணா அட என்னையா சொல்லி தொலைற? என்னது? ஆனா இவன் பேச்சுக்காக கோச்சுக்கிறாத. என்னது? ஒருவேளை உன் கிரக கோளாறுல இருத்தா கோச்சுக்கிறாதுன்னு. உன் கிரக கோளாறுல இவன் உனக்கு புருஷனை அமைஞ்சான்னு இவன் நான் செத்துருவேன். சாகக்கூடாது. உனக்கு பிறக்கிற பிள்ளைய பார்த்து டாக்டர் செத்துருவேன். இதுல புள்ள வேறையா? டாக்டர் நர்ஸெல்லாம் கூட 10 பேர் நிற்பாங்க. எதுக்கு?
உன் வயிற்றுலேருந்து குழந்தை இவனுக்கு பிறந்தது ரிலீஸ் ஆகும். இந்தா எப்படி கல்யாணம் பண்ணனே பிள்ளை வந்துருமே, வேற வேலையில ஒண்ணும் இல்லை. நீங்க செஞ்சுட்டாலும் அங்கே போக முடியாதுல்ல, அங்கே தான் திருப்பேசி லைன் கொடுத்துருவில்ல. இன்னும் அண்ணே 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 கோபப்படாம ஊராட்டு பிள்ளைய கொலை தரேன், நீ அவனுக்கு கம்பெனி கொடுக்குற. என்ன சொன்னேன் அவன், நான் கேட்கவே இல்லையே. அவன் வண்டியில் வரும்போதே சொல்கிறேன், என்ன சொன்னா? சேப்படியாவ ஒரு நாளைக்கு நம்ம ஏ ஓட்டப்பள்ளு இங்க வா. சேப்படியாவை நான் லைன் பண்ணிட்டு இதோட நான் செத்தாலும் பரவாயில்லடா, இந்த ஜென்மத்துல முடியா. உன்னை ஒரு நாளைக்கு சென்னையாக்கணும்ட்டேன். என்ன சென்னையாக்கணும் சொன்னா? என்னது? உன் கூட துணையாக்கணும்ட்டேன். வாமா 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 வல்ல என்ன போமா. என்னது ஏதோ மாடு கத்துற அங்க இப்படி அழகோட்ட புள்ள அப்படியே செல்ல மாதிரி நிக்குது, அங்க தூக்க முடியாம. மாமா ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. ஆமா, ருத்ர தாண்டவா குத்துற தாண்டவா. மாங்குயிலே பூங்குயிலே சீனி ஒன்று என்ன வெறி கொண்டு கிளம்பிருச்சு. அடிக்க வரையில அப்போ நான் வாங்கி கொடுத்த பொரோட்டாவை கக்கு. நான் வாங்கி கொடுத்த ஆம்லெட்டை கக்கு. சாரி ராங் நம்பர். எப்படி என்னவா இருக்கும்? இல்ல அவனுக்கு ஏமாத்துற, நீ ஏமாத்துற. அண்ணே கண்ணு தெரியல முட்டைக்கு மைக்கு ஓங்குறியான் பாரு. பொம்பளை தானே தெரியலையா ப்ரோ, முத கண்ணை செக் பண்ணுங்க ப்ரோ. வாய பாரு சிறுநாய் பீது. என்னோட சுத்துறா. ஐயோ பொறுமை சாமி பொறுமை, காசு ஒரு நேரமா. ஐயோ பொறுமை சாமி பொறுமை. அவன் உக்கிரமாயிட்டேன், இனிமேல் சரி வராது. அவன் உத்துறானா? ஒட்டையா ப்ளீஸ் ப்ரோ, அவ்வளோதான். நாங்கள் சேர்ந்துட்டோம். அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் பூவள்ளி தெளிச்சிட்டு போங்க. எதுல? வா சரியா. இவ்வளோ கூட்டமும் வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய கல்யாணத்துக்கு ஆத்தேன். கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம்? சார் போய்ப்பா ஏப்பா பொழுதன்னைக்கும் பேசா வைக்கிற. அண்ணே சார்ஜ் வச்சு உடனே ஏனே இந்த பாடுபட. சார்ஜ் இல்லப்பா. ஹலோ கல்யாணம் பண்ணிட்டீங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க சாப்பாடு ஓட? சாப்பாடு அவன் எதை சொல்கிறான்னா நம்ம ரைஸ் முல்லை சொல்கிறேன். ரைஸ் மில்ல நீங்க ஓட்டிங்கன்னா நான் நெல்லை கொண்டு வந்து கொட்டுவேன். அவன் ரைஸ் முன்னு சொன்னது. உனக்கு என்ன கீரி பூச்சி எதுவும் கிடைக்குதா? ஏய் எப்படி கவட்டுக்குள்ளே ஓட்டு கிளைக்கிறியான் பாரு. அப்போ கிளைக்கிற என்ன நீ பண்ணுறது? பாட்டுக்கு அதில் அடிச்சுக்கிட்டு அரிச்சந்திரா நாடமா மாற்றி போடாம பேசாம இருங்க. சரியா செய்ய வர்றியா செய்ய பிரியா செய்ய பிரியா. பெரிய கீர்த்தனை பாடுறாங்க தம்பி. அந்த கம்பை வாங்கிக்கிட்டு வெளுத்தெறிஞ்சு வரையும் மூடிக்கிட்டு இரு. ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் ப்ரோ. நான் கொடுத்தா தானே எடுப்பேன். நீ நெஞ்சில சாயும் போது எனக்கு அப்படியே நெஞ்சில தாயும் போது அவனுக்கு ஊங்கோ பண்ணுது. என்னது என்ன சொன்ன? என்னையா சொன்ன? என்ன தெரியுமா சொல்றேன்? அந்த பத்திரிக்கை அடிச்சிட்டேன், அப்பயே கொடுக்க வந்திருக்காரு. அப்படியா? அவருக்கு போலீஸ்காரர் மலையூரைச் சேர்ந்த டாக்டர் அருமைனார் கணேசன் அவர்கள் அருமை மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார். பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்திய பனையூரா மலையூர் மலையூர் கணேசன் கணேசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ராய்டு கணேசன் சகோதரர் அருமையனார் மருதமணி அவர்களை பாராட்டியும் அருமையனார் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்.
யார் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாளா? மற்றும் ஒரு நாள் போவார், ஒரு நாள் செய்வார். ஜெயப்பிரியா அவர்களுக்கு நமது அருமையினார் கணேசன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்க எங்கள் மூவருக்கும் அன்பளிப்பு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கந்த வணக்கம். வணக்கம். வாடா தங்கம். போடா தங்கம் போடா. கிளை 80,000 ரூபாய் வைக்குதுடா. ஏய் சீக்கிரம் கணேசனை கொடுத்து விடு. அடே கெஞ்சி விரல உருவியாத அனுப்பி விட்றான். மேடம் மேடம் வாங்க. ஏய் நீ இங்கிட்டு வாழைன்னா ஓந்த இங்கே தேங்காய் சில்ல அவன் தின்றுவேன். கெட்ட பைய இப்படி இப்படி பறக்க குனிறியான் பாரு. ஜெயா இந்த கையில துணி ஆத்துருக்கீங்க. இருங்க ப்ரோ. உன் வீட்டில் இருட்டாக இருந்தாலும் நான் மெழுகுவத்தியாக இருப்பேன் உனக்கு. நான் தீக்குச்சியா இருப்பேன். மெழுகுவத்தி எங்கிட்டு எரியுது. ஏன் தீக்குச்சியை வரதுனாத்தான் குப்பை. அந்த ஓட்டப்பல்ல எச்சி தெரிக்குது மாமா. புரிச்சு அப்புறம் எதுக்கு அந்த புருஷனை கட்டி ஏறிட்டு போகிற மயிர் மலை? அதை எச்சி தெரிக்குது தானே. நான் தானே 8 அடி தள்ளி நிற்கிறேன். எரசு அடிக்கும் கட்டி கட்டியாக வரும். அன்னைக்கு போய் செக் பண்ண போகிறேன். டாக்டர் வந்து அவ்வளோதான் அவனை பிழைக்கிற கஷ்டம்ட்டார் இவன் எச்சி பட்டதுனால. மூடுப்பா மயிர் மேனே. இன்னும் மறைச்சாச்சு பார்க்க மாட்டோம். மூக்கு வந்து அந்த ஓமடா மயிர் மேனே. நீ போடா புதுக்கொள்ள ஆளுங்களை வண்டி அடி போடா. அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போட்டு கருத்து விட்டுட்டே இருக்க. போடா வா. ஐயோ கோச்சுட்டு போயிட்டா. இன்னும் 350 ரூபா சம்பளத்துக்கு வருவேன். ஜெயா ஐயா ஐயா ப்ளீஸ்யா. இந்த மாதிரி கப்பலிங்கெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டியா? என்னது கப்பலிங்கா? உன் கிழமையில என் கிழமை நிறைய செய்வேன். எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் இது ஒரு அனுப்பு எல்லாரும் சேர்த்து கடத்து விட்டா. எந்த கப்பலிங்க பார்த்துருக்க மாட்டாரு நீங்க. நீ வாடா உனக்கு தெரியாதடா. சரி பிரியா உன் வீட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு வரேன்? 12 வரணும். அப்பத்தான் இது எங்க என்ன நிலைமை? இது நாடத்துக்கு வந்து சட்டை கிட்டே கிழிச்சு ஒருச்சன் வயிற்றுக்காக இன்னும் எதை கழிக்க போறானோ. என்னைக்கு ஒரு நாள் வெதரை கழிச்சிட்டு வந்து நிற்க. ஏற்கனவே கிழிச்சு போய் தான் இருக்கு. எங்கேயும் கிழிஞ்சு போயிட்டே இருக்கு. காண்டவா அவன் கலெக்டரான்னா அவன் ஆணியை சேவத்தில் அடிக்க பார்க்குறேன். நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியும். நீ ஒன்றும் அழுத்த வேணாம். மூடு. டவுல் மீனிங்காச்சும் தெரியும். ஆனால் நான் சொல்கிறது ஒன்று அப்படி தான் சொல்லுவேன். சொல்லவா மட்டக்கம்பு செவத்தில் லேசாக கை அங்கே ஏன் கொண்டு வரேன்னா மூக்கணக்கயிற பூர போகிறேன். கையை தெரிக்கிறேன். வா ஜெயா நான் மத்தாளுக்கு மாதிரி வந்துட்டு முத்தம் கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் இவர் மூஞ்ச கம்பவே ஊண்டுவாரு. பதக்கு நீ எல்லாம் மனுஷனா? என் மாமனுக்கு இப்பதான் மூடு வந்திருக்கு. அதையும் கெடுக்க பாக்குற. எங்கன வந்திருக்கு? கரம்ப கூட்டிட்டு வந்திருக்குமா மூடு? நீ மூடு. அங்கே ஏன்டா போற? நீ தர பிரேமுக்குள்ள வாங்க போறோம். விஜய் டிவி எபிசோடு மாதிரி ஆயிடுச்சு. ஜெயா உன் உடம்புல நான் மசுரா இருக்கணும். நீ மசுரா இருந்தா நான் மிசுனா இருப்பேன். ஐயா கண்ட இடத்துல மணிக்கணக்கா ஓட்டுவானே. கருது வண்டி மாதிரி கிளம்பிட்டேன். மணி எப்படி 3 மணி நேரம் ஆகும் மொத்தமா? எதுக்கு 3 மணி நேரம் ஆகும்? அதுக்கு அவன் கருது வண்டியை வந்து உன் வயக்காடை பூரா வேகமா அறுத்துருவேன். எனக்கு என்ன சின்ன சந்தேகம்னா இவருக்கு கண்ணே தெரியலையே, எப்படி வண்டி ஓட்டுவாரு? ரிவல்ஸ் எடுத்து அவன் என்ன சொல்றானா நான் விளக்கம் சொல்றேன். வண்டியை தடை அவன் மிஷினா இருப்பேன்னு சொன்னேன்ல அது உனேதான். ஏன்னா உன் வயக்காடு பூரா வேகமா அறுத்துருவேன். உன் நாத்தாங்கல்ல ஒரு நாள் புள்ள ஓட்டலாம். கமான் இந்த மீனிங் பூரா யாராவது கை தட்டினீங்க எனக்கு கோவம் வந்துரு. எனக்கு புரியவே மாட்டேங்குது. பிரேமுக்குள்ள வாங்க ப்ரோ. காலம் இருக்காதயா வலிக்கிறியோ. சரி புரியா நீ போற வெஸ்டர்ன் டாய்லெட்டா நான் இருந்து பார்க்கணும். நான் புருத்து அடிக்கிற தண்ணியா நான் இருக்கணும். ஹலோ மச்சான் இருங்க வருஷம். என்னண்ணே சொல்லுங்கள். இப்போ தெளிவாக சொல்லுங்கள். என்னது ஏதாச்சும் வாசிக்கணுமா? ஏன்னா சொல்லுங்கள். என்னமோ சொன்னீங்களே பேசுகிறப்ப சொல்லாதீங்கண்ணே. இப்போ சொல்லுங்கள். திரும்ப சொல்லுங்கள். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறப்ப நான் இப்போ வாச்சேன்னா அவங்க பேசுகிற கேட்காது. ஐயா இருங்கய்யா மொத்தத்தில் வாசிக்க தெரியாமல் கிடையாது. சும்மா உட்காந்து கண்ணில் பாழ
எம்கேஆர் கண்ணில் பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏன் ரஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணுல பாழ ஏன் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன ஏ மாமா முத்தெடுத்து எடுத்து வச்சு பல்வரச பார்த்தா உன்ன சுதிகிறது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில பாரு இன்னும் முழுசாகத்தான் வாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது வீரர்கள் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறு மெதுவாகத்தான் சுகம் ஈடேறும் பொதுவாகத்தான் கண்ணில பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ ஊத்த வந்த பொண்ணம்மா அழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லு செல நீரில் வந்து நடை போட்டது அதன் நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலம் தாமத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் பால் ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால் ஊத்ததுங்க பொண்ணம்மா அவன் அங்கனேதான் இருந்தானா எதுவும் நோண்டானா மாமா நீங்க பாடிட்டு அந்த பக்கம் திரும்பும் போது ஒரு எம்கேஆர் அன்பாலயத்துக்காக மலையூர் சிவம் ஐஸ்கிரீம் சிவம் கம்பெனி மலையூர் சார்பாக 201 நன்றி அண்ணே அப்போ என்ன பாட்டு பாட அவர் விடிய வரைக்கும் அந்த பாட்டை பாட மாட்டேன் அப்போ வாங்க போய் விளையாட முடியாது ஐயா வாங்க கிராம பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கின்ற கலைஞர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் இரண்டாவது கரை நாடகத்தை நடத்தக்கூடிய உறவுகள் சார்பாக அவனை துண்டு வேணாமையா எப்படி குதிச்சு வரையான் பாருங்க கிட்டி வெட்டி கிளி மாதிரி வரையான் பாருங்க நன்றி சரி சரி கையை விரிச்சிட்டு வந்ததும் உன் கரையாம்பூத்தை டச் பண்ணவே அந்த மைக்கு போ உன்னை கொல்ல போறேன் பார்த்துட்டே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி பேரும் புகழும் வாங்கி தந்த எனது அன்பு தம்பிகள் எம்கே அன்பாலயத்தின் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம். உன் காதலை சொல் இந்த ஓனை அப்படி உன் கருவ மரத்தில் ஏறான்னு பார்க்குறேன். காதலை சொல் காதலை சொல் மாமா ஏற்கனவே அது சூம்பி போயிருக்கு விடு அவன் எந்த சம்பளத்துக்காக என்னம் தாங்குவேன் நீ அடங்க மாட்ட கழுத்தை பிடிச்சி நெருங்க மலையோர மாங்குருவி மாவிழிகள் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன்மரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி மனமேல
ஏன் கரண்ட் போயிருச்சா? என்ன செய்ய? என்ன இந்த சூபி பின்னாடி ஏய், அவன் ரீப்பர்ல அரைஞ்சு நிக்கிறேன். அவனை அப்படிலாம் சொல்லி ஒரு பயல. ஐயோ உங்க இது மேல சத்தியமா பின்னாடி வந்து புடிச்சிச்சு. மாடு புடி மாடு. யானைக்கு அங்குஸ்த மாதிரி உனக்கு நான் அடிச்சுக்கிட்டு இருந்தா தாண்டா அறிவு வரும். ஊரா மட்டும் பொண்டாட்டி நானே கெஞ்சி கதறி. அந்த ஆளு பேர் என்ன? ராஜேஷ் கண்ணனா? அங்கன நிக்கலடா. இங்க வாடி, நீ வாடி. வாடியா. இருடா. உன்னை அவன் தொட்டான தொல்லையா? இப்படி புடிச்சா அப்படி புடிச்சா. அந்த இடத்த மட்டும் காமிங்க வா. இந்த ஓமத்திர வாட வருதாடா. என்னைய மோது பாக்குற. சிமெண்ட் மூடியா கொண்டா. எத்தனை ஒடி சிமெண்ட் அள்ளிருக்கியான்னு வாப்ப. இங்க வா. மோந்து ஓக்க போட மாட்டே வா. காலை இழுச்சு வை வா. இந்த காசுக்கா நான் படுற கேவலம் உன்னை வண்டியில புழக்கலைன்னா ஏன்டா உடம்புல எத்தனை பேர் பாசு இருக்கு. எங்க போய் சிமெண்ட் மூடிய பொத்து விடுற? ஜெயா உண்மையிலே நாளைக்கு அந்த இடத்துல போய் கோடாங்க பார்த்து கழுப்பு களி அந்தாண்ட போய் அதை காமிக்கவா? அவன் தொட்ட இடம் பூரா சிறங்கா வர. நீ வெளியே இருக்க முடியாது. மாமா மாமா டாமி மாமா கொஞ்ச நேரமா உடம்பு அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏனே தெரியல. ஆளா அரிப்பூச்சி முண்டை. அதான் அரிக்குதான் மூன்றல்ல. உன் மணலுக்குள்ள அட்டைப்பூச்சியை வெள்ளாமன்றேன். கல்யாணம் அத்தி 8ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு திரிட்டாரு. மாமா காது கேக்குதா? அவன் போல்ட்ட போட்டு விட்டேன். நீ நட்டை போட்டு கலட்டு வா. நட்டை போட்டு கலட்டணுமா? காது கேக்குதா? என்ன முன்னால போனா நான் பின்னால வரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மண்ணி போட்ட புள்ள